சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். முதல்ல இந்தாங்க மாமா, பால் சாப்பிடுங்க. முதல்ல நீ சாப்பிடு. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சத்தை நான் சாப்பிட்றேன். இல்ல மாமா, முதல்ல நீங்க தான் சாப்பிடணும். நீ சாப்பிட்டு முதல்ல கொடுத்தாதான் சொல்லும். நான் சாப்பிட்றப்ப அந்த பாலும் பழத்துல தனி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்றேன். முதல்ல நீ குடி. என்ன? கருமோ கருமோ, என்ன இது? கண்ணை மூடனோன்னா அங்க நடக்கிறதெல்லாம் விஷுவல்ல வருது. ஐயோ, நம்ம கனவு காண்றதும் நடக்குது, கற்பனை பண்றது இப்படி நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை போச்சு. ஐயோ கடவுளே, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகல பூர்ணி. எப்ப நீ தப்பெல்லாம் உணர்ந்து சிந்து கிட்டயும் ரகு கிட்டயும் மன்னிப்பு கேக்குறியோ, உனக்கான வாழ்க்கை எந்த பாதிப்பும் இல்லாம அப்படியே உன் கைக்கு திரும்ப வரும். இப்ப எழுப்பி விட்டதும் தாம் தும்னு குதிக்க போறா. பூர்ணி, பூர்ணி, பூர்ணி எழுந்துரு. பொழுது விடிஞ்சிருச்சா? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்துருச்சா? சாந்தி முகூர்த்தம்லாம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சிருச்சான். இப்பதான் வீட்டுல போன் பண்ணி சொன்னாங்க. நடந்து முடிஞ்சிருச்சா? அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சுச்சான். எதை நான் நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நீ நடத்தி காட்டிட்டல்ல. நான் எதையும் நடத்தி காட்டல. எது நடக்கணுமோ அது நடந்து முடிஞ்சிருச்சு. நான் பண்ண ஒரு நல்ல காரியம் என்னன்னா, உன்னை வீட்ல இருந்து அப்புறப்படுத்தி ஒரு நைட் இங்க கொண்டு வந்து அடைச்சு வச்சதுதான். அதுக்கு மேல நான் எதுவுமே பண்ணல. அதுக்கு மேல நீ பண்றதுக்கு என்னடி இருக்கு? நீ இப்படி என்ன கொண்டு வந்து அடைச்சு வைக்கலனா அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்திருக்குமா? ஏதோ அப்படியே யதார்த்தமா நடந்த மாதிரி சொல்ற. சரி விடு, அது என்னால நடந்ததாவே இருக்கட்டும். எப்படி இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் தானே நடந்திருக்கு. அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தானே. என்ன சொன்ன? அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தது நமக்கு சந்தோஷம் தானாவா? என்னையும் சேர்த்துக்கிறியா? உனக்கு சந்தோஷம்னு சொல்லுடி. நான் அப்படியே கொதிச்சு போய் நின்னுகிட்டு இருக்க, தெரிஞ்சுக்கோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல பூர்ணி. இப்ப நீ வீட்டுக்கு போய் சிந்து கையால ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டேன்னு வை, உன் கொதிப்பெல்லாம் அடங்கி ஜில்லுன்னு ஆயிடுவ. அது மட்டும் இல்ல பூர்ணி, பாவம் சிந்துவும் நம்ம பூர்ணி அக்கா சாந்தி முகூர்த்தம் நடக்கிறப்போ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்காதுன்னு ரொம்ப டீசெண்டா நேத்து நைட்டு வெளியில போய் எங்கேயோ தங்கிட்டாங்க. கண்டிப்பா அக்கா காலையில வருவாங்க, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆர்வமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருப்பா. வா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தாண்டி ஏத்தம் கூடி போயிருக்கு. இப்ப நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் எப்படி ரத்த கண்ணீர் வடிக்க போறேன்னு பொறுத்திருந்த பாரு. சரி, அதையும் பாத்துக்கலாம். இப்ப வா வீட்டுக்கு போலாம். ஆட்டோ வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வா வா வா.